பேதுரு 3வது அதிகாரம் 1லிருந்து 6 முடிய உள்ள வசனத்தை ஆழ்ந்து தியானிக்க இருக்கிறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 1லிருந்து 6 முடிய. இது எடுத்தோடனே பார்த்தோம்னா, அந்தப்படி மனைவிகளே அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். அந்தப்படி மனைவிகளே அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். இது 2 வகையா டைரக்டா நீங்க பொருள் கொள்ளலாம். ஒன்று, மனைவிகளுக்கு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். இன்னொரு விதம், மணவாட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டிகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதாக எடுத்துக்கொள்ளலாம். புரியும் நினைக்கிறேன். இதை டைரக்டா மீனிங் எடுத்துக்கலாம். மனைவிகளுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டிகளுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 2 விதமாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம், தவறு இல்லை. அப்ப எதை குறிச்சு பார்க்க போறோம்னா, மணவாட்டியை தான் குறிச்சு பார்க்க. மணவாட்டி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க முதல் 6 வசனத்துல இருக்குது. இந்தபடி நம்ம வாழணும், கட்டாயம் வாழணும். ஏன்னா ஒரு தாய் வந்துட்டு ஒரு பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கணும் இல்லையா, அது ஏக்கத்தோட இருக்கிறாங்க. தாய் மரியா தன்னுடைய பிள்ளைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு திருமணம் செய்து வைக்கணும். இந்த உலகத்து தாய் தகப்பனே நாம பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய நம்ம எப்படி நினைக்கிறோம்? ஏதாவது நன்மை செஞ்சிட மாட்டோமா? ஏதாவது பிள்ளைகள் கேட்டு ஏதாவது நன்மை செய்திட மாட்டோமா? நம்ம துடிக்கிறோம். பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுன்னா நம்ம துடிக்கிறோம். பொல்லாதவர்களாகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அளிக்க நாம் விருப்பப்படுறோம். அதை காட்டிலும் மேலானவர்கள் தாய், நம்மை காட்டிலும் மேலானவர்கள் தாய் தன் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறதை நான் ஆவிக்குள்ளாக பார்த்தேன். ஆகையினால் இந்த குணாதிசயத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அதுக்குத்தான், சும்மா போதனை இல்லை, அதன்படி வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறீர்கள். தாயோடு கூட நீங்கள் இணைந்து கொண்டால், தாயோ இந்த குணாதிசயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தாயிட்ட இருக்குது. தாயிட்ட இருக்கிறத நான் பார்த்தேன். நான் ஒவ்வொரு காரியத்தையும் நான் சொல்றேன். நான் ஆழமா நம்ம பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன். முடிந்த அளவுக்கு எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியல, பரவாயில்ல. இவையாவும் தாயிடம் உண்டு. இந்த குணாதிசயங்கள் தாயிடமும் உண்டு. அப்ப தாயிட்ட கேட்கலாம், நம்ம தாய், அம்மா தாயே கொடுங்க, இந்த குணாதிசயத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டா தாய் தருவாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு அவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் பெற்றுக்கொண்ட மகிமையை நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்ட்டு. அப்படிதான் தாய் மரியாளும், நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதை உங்களுக்கு கொடுக்கிறேன், பெற்றுக்கொள்ளும், அப்படியே தருகிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று விருப்பமா இருக்கு. யாரெல்லாம் ஏக்கத்தோடு இருக்கிறார்களோ, இந்த குணாதிசயத்தை எல்லாம் பெற்று நான் மணவாட்டியாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, மணவாட்டின்றது சாதாரண ஒரு காரியம் அல்ல. திரும்பவும் சொல்றேன், என்ன மணவாளனுடைய தோழன் சொல்லுகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று. அப்ப மணவாட்டி நம்மளா எப்படிப்பட்டவர்களும் நமக்கே தெரியும்.
மணவாட்டியாக மாற விரும்புகிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதை நான் பார்க்கிறேன். லேஷரோ விஷரோ 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 ஷக்ரா. வசனத்தை நான் சொல்றேன். அந்தபடி மனைவியிலே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது டைரக்டா மீனிங் புரிந்து கொள்ளலாம், இன்டைரக்டா இன்னொன்னு சொன்னேன் உங்களுக்கு. இப்ப யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்னா இயேசு கிறிஸ்து. நாம் மணவாட்டி அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கு. அவர் என்ன சொன்னாலும் செய்யணும், அதைத்தான் விரும்புறாங்க. மாதமா யாரு கீழ்ப்படிந்திருந்தாங்க? ஜோசப்புக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க. யோசேப்பு கீழ்ப்படிந்திருந்தத அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது யோசேப்புக்கு தாய் மரியாள் கீழ்ப்படிந்திருந்தார். நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். மறைவாள் தொட்ட புஸ்தகத்திலும் போய் பாருங்க. யோசேப்புக்கு பணிவிடை செய்யும் பொழுது, சாப்பாடு பரிமாறும் பொழுது மண்டியிட்டு கொண்டே பரிமாறினார். இந்த உலகத்தை படைத்தவரை பெற்றெடுக்கிற தாய், பெற்றெடுத்த தாய் தன் கணவருக்கு யோசேப்புக்கு எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்று நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். என்ன நடந்தாலும் கீழ்ப்படிந்திருங்கள். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிந்துதான் இருக்க வேண்டும். அதுதான் நியதி, சட்டம். அது எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், எனது மணவாளனே. மணவாளனை நாம் அந்த 10 கன்னிகள் உண்மையில நம்ம பார்ப்போம். தயாரிப்போடு கூட இருக்க வேண்டும் என்று. அப்ப மாதாம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளை தயார்படுத்துகிறார்கள், மணவாளனுக்காக தயார்படுத்துகிறார்கள். நம்ம அவங்க சொல்றபடி கேட்போமே, கீழ்ப்படிந்திருப்போம். யோசேப்புக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தார். பிசிக்கலாவும் எடுத்துக்கலாம், ஆவிக்குள்ள நம்மளும் எடுத்துக்கலாம். லேஷரோ விஷரோ 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 விஷக் லேஷக் விஷரோ லேஷரோ விஷரோ விஷரோ. இதெல்லாம் வைஸ் வெர்சா தான். மனைவிகள்னா மனைவிகளுக்கு மாத்திரம் அல்ல. சரிங்களா? அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார். ஒன்னும் போதிக்கணுன்ற அவசியம்னா இல்ல அப்படின்னு. கற்புள்ள நடக்கையா மனைவி வாழ்ந்தா சரி, கற்புள்ள நடக்கையா கணவன் வாழ்ந்தா சரி, மீட்டுக் கொள்ளலாம். இன்னும் சிரமம்லாம் இல்லை அப்படின்றார். கற்புள்ள வாழ்க்கை வாழ தெரியணும். நித்திய கன்னியாக இருந்தார் தாய் மரியா. ரொம்ப அதிர்ந்து பேசக்கூடிய ஆளு கிடையாது.
அப்படியான ஒரு வாழ்க்கை நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டியாக இருக்க வேண்டும் என்றால் கற்புள்ள வாழ்க்கை வாழ. அவர் கற்புள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் அல்லவா மணவாளன். அப்ப நம்மளை அவர் ஆதாயப்படுத்திக் கொள்வார். கட்டாயமா ஆதாயப்படுத்திக் கொள்வார். பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து நம்மளை எல்லாம் ஆதாயப்படுத்திக் கொள்வார். அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவரே. அதான் செய்யறார். மாதமா அதான் செய்யறார். கற்புள்ள வாழ்க்கை வாழ்ந்து நம்மளை எல்லாம் ஆதாயப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் போதிக்கணுன்ற அவசியம் இல்லை. புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இருக்கக்கூடாதுன்னு அடுத்த வசனத்துல 3வது வசனத்துல சொல்றாரு. புறம்பான அலங்கரிப்புலாம் தேவையில்லை. அப்ப என்ன அலங்கரிப்பு வேணும் அப்படின்னு 4வது வசனம். அழியாத அலங்கரிப்புன்னு எதை சொல்றாருன்னா சாந்தம் வேணும்ன்றாரு. அமைதல் உள்ள ஆவி. இது ரெண்டும் இருதயத்துல மறைந்திருக்கிற குணம். இதுதான் அலங்காரமா இருக்கணும்ன்றார். இதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதான். இந்த 2 குணாதிசயம். சாந்த குணம் உள்ளவர்கள் தாய் மரியா அமைதலுள்ள ஆவியுடையவர்களா இருந்தாங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து இப்பொழுதும். அப்ப தாய் மரியாளோடு நாம் இணைந்து இருக்கும் பொழுது, ஒன்றிணைந்து இருக்கும் பொழுது பரிசுத்த தாய் அவ்வளவு ஈஸியெல்லாம் போயிட முடியாது பக்கத்துல. நம்ம குடும்பமான பிச்சை கேட்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். இந்த உலகத்துல வேற என்ன? எங்களுக்கு எப்படியாவது இந்த குணாதிசயம் உங்கள்கிட்ட இருக்குல்ல, எங்களுக்கு பிச்சை கொடுங்க, கிருபையா எங்களுக்கு கொடுங்க, அந்த கிருபையை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் மாறிவிடும், பரிசுத்தமாய் வாழ்வோம் அப்படின்னு கேட்டோம்னா கட்டாயம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஆவியை கொடுப்பார். சாந்த குணம். சாந்த குணம் அது 2-3 டெர்மினாலஜில சொல்றாங்க. மீக்ன்ற ஒரு வார்த்தை கூடுறாங்க, ஜென்டில்னஸ் சொல்றாங்க, லாங் சஃபரிங்ன்றாங்க, நீடிய சாந்தம்ன்றாங்க. அதுக்கு லாங் சஃபரிங் ஒரு டெர்மினாலஜி சொல்றாங்க. லாங் சஃபரிங் அவங்களுக்கு முழுக்க முழுக்க சஃபரிங் தான். தாய் மரியாளுக்கு பொறுமையோடு இருந்தாங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர்களுக்கு இருந்த வேதனை நமக்கெல்லாம் அப்படிலாம் யாருக்குமே வந்துடல. ஆனாலும் பொறுமையா இருக்கிறது, ஆனாலும் ரொம்ப பொறுமையா அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களா ஒரு பெரிய போராட்டம் வருது, ஒரு சஃபரிங் வருது அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். தகப்பன் அனுமதி இல்லாம எதுவுமே நமக்கு வராது. நன்மையினால தீங்கு வந்தா நல்லது தானே. பாவம் செஞ்சு தீங்கு அனுபவிக்கிறதுனால என்ன ஒரு பலன்? ஒரு பலனும் இல்லை. நன்மை செய்து தீங்கு அனுபவிங்க, நல்லது. அதைத்தான் தாய் மரியாளும் செய்தார்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அனுபவித்தார். நன்மை செய்தார், ஆனால் தீங்கு அனுபவித்தார். இந்த உலகத்தில் வாழ்ந்த போது தீங்கு மட்டுமே அனுபவித்தார். தாய் மரியாளும் அப்படித்தான். லாங் சஃபரிங். அமைதலுள்ள ஆவி. அமைதலுள்ள ஆவி தாய்ட்டு ரொம்ப பார்க்கலாம், ரொம்பவே பார்க்கலாம். நம்ம மத்தேயு 1:18-21 வரைக்கும் படிச்சு பார்க்கலாம். அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து, நீதிமான் தான், அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான்.
அது ஒரு பெரிய போராட்டம் பாருங்களேன். அங்க அங்க கர்ப்பவதியானது எப்படின்னா பரிசுத்த ஆவியினால கர்ப்பவதியானாங்க. இத பாக்குறாப்படி யோசேப்பு ஒரு அவமானப்படுத்த மனசு இல்லாம ரகசியமா தள்ளிவிட யோசனையா இருக்கிறார். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாமே பேசுகிறார். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்துல பேசு. அது அப்படின்னா கர்த்தருடைய தூதன் தான் தகப்பன் தான். மாத்திலாம் பேசிட முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அப்படியே வந்து சொல்லணும். இல்ல என்ன அவசரமே படல. ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு தகப்பனை நாடினது. தாய் மரியாள் யாரை நாடினார்கள்? இப்படியான ஒரு காரியம் யோசேப்பு நினைக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியும். மறைவாய் விலக்கிவிட, ரகசியமாய் தள்ளிவிட அப்படி யோசிக்கிறார் என்பது தாய் மரியாளுக்கு தெரியும். சண்டை போட்டாங்களா? ஓ, எண்ணற்ற இருக்க குழந்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி விளம்பரப்படுத்தினாங்கல்ல, ஒரு வார்த்தை கூட பேசல. இதுதான் அமைதல் உள்ள தகப்பனிடத்தில் மாத்திரம் அவர்கள் சொன்னார்கள். எப்பொழுதும் ஜெபம் தான் அவங்களுக்கு. அப்ப தகப்பனிடத்துல சொல்லும் பொழுது இங்க என்ன நடக்குதுன்னா, தகப்பன் வந்துட்டு அவர் யோசேப்ட்ட பேசுறார். அப்படியான எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையையும் தாய் மரியாள் தன்னுடைய இருதயத்துல வைத்து தியானம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான தாய். இது எப்படிப்பட்டதோ என்று யோசிக்கக்கூடியவர். திரும்பவும் அவர்களிடத்துல தகப்பனிடத்துல எல்லாமல்லவரிடத்திலேயே அமைதியாக இருக்கக்கூடியவர். புரியும் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட குணாதிசயம் வேண்டும். தன்னை நியாயப்படுத்துவதற்காக அவர்கள் சொல்லல, எதுவுமே சொல்ல, புருஷன்ட்ட சொல்லல, யோசேப்ட்ட சொல்லல. தகப்பன் தாமே அங்க பேசுகிறார். நீங்க அப்படி செஞ்சு பாருங்க. பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உடனே போய் உங்களை போய் நான் நியாயாதிபதி, நான் நீதியா தான் இருக்கிறேன், நான் சரியா தான் இருக்கிறேன், சரியா தான் போறேன், தர்க்கம் பண்ணாதீங்க. எங்க தெரியுமா போய் சொல்லணும்? தகப்பன்ட்ட எல்லாமல்லவற்றை இயேசு கிறிஸ்துட்ட சொல்லுங்க. அவர் சீர்படுத்துவார். யாவற்றையும் அவர் சீர்படுத்துவார். பேசுவார், அவர் பேசுவார். யோசேப்ட்ட பேசினார். அவர் நீதிமான், அவர்கிட்ட பேசுவார் கட்டாயம். பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா அபிமெலக்கிட்ட பேசி இருக்கிறார். புரேன ராஜா நிபுகாத் நேச்சார்ட்ட பேசி இருக்கிறார். புரேன ராஜா எகிப்து பார்வோன்ட்ட பேசி இருக்கு. புரேன ராஜா பேசுவார், கட்டாயமே பேசுவார். பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கணும். இதுதான் அமைதல் உள்ள ஆவி. பிரச்சனையை கிளப்பி விட்டுறக்கூடாது. பாட்டு இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க அம்மா அப்படின்னா, என்னை போல வாழுங்கடான்றார். இவையாவும் உங்களுக்கு தரேன், நீங்க பெற்றுக்கொண்டு என் பிள்ளையோடு கூட சேர்ந்திருங்கள், ஒன்றிணைந்து வாழுங்கள், கனி கொடுங்க, நான் தர்றேன். அப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவர்களை நீங்கள் வாழ, சண்டை சச்சரவுக்கு இடம் கொடுக்காமல், சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் வாழுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நன்றி. அதுதான் அமைதல் உள்ள
இதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா, விலையேறப்பட்டதா இருக்கு. அப்ப நீங்க விலையேறப்பெற்ற ஒரு ஆளா மாறணும், அலங்காரமா இருக்கணும், தகப்பன் முன்னிலையில அலங்காரமா இருக்கணும்னா இந்த குணாதிசயம் உங்களுடைய இருதயத்துல இருக்கும். உங்களுடைய இருதயத்துல இருக்குன்னா தாய் மரியாதை இருக்கும். அவங்க கொடுப்பாங்க, வாங்கி இன்றைக்கு கொடுப்பாங்க, இப்ப கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. பாரபட்சம் இல்லாதோ யாரெல்லாம் கேட்கிறார்களோ, ஏன் நம்ம என்னத்தை கேட்கிறோம்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கேட்கிறோம். சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அமைதியுள்ள ஆவி உங்களிடத்தில் இருக்கிறது, அதை நாம் கேட்கிறோம். கட்டாயம் கொடுப்பார். பெற்றுக்கொள்ளுங்கள், இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் தேவை பெற்றுக்கொள்ளும். சம்பூர்ணமாய் கொடுக்கிறதே நம் மத்தியில் இருக்கிறதை. லேஷரோ விஷரோ விஷரோ விஷக் ஐஷக் ஐஷக்கடா. கேட்கிற எவனும் பெறுகிறான். 5வது வசனம் பாருங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஏற்கனவே இதை பார்த்தோம். கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் தான் தாய் மரியா. அப்படிதான் அலங்கரிக்க முடியும். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். எல்லா விதத்திலும் கீழ்ப்படிய, எல்லா விதத்தில் இயேசுனார் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள். அதிகமா நான் சொல்வது உண்டு. எழுப்புறாரா, எழுந்து ஜெபியுங்கள். சோம்பேறியா இருக்காதீங்க, சோம்பல் உள்ள ஸ்லாத்ஃபுல் சர்வெண்டா இருக்காதீங்க, சோம்பல் உள்ள ஊழியக்காரனா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் அவருக்கு தேவையில்லை. லேஷரோ விஷரோ 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 விஷக் ஐஷரோ லெவிவிரா லேஷ. அப்படிப்பட்ட தகப்பனுடைய ஆவி கீழ்ப்புடிதல் உள்ளது. அது ஒரு ஆவி, ஸ்பிரிட். லேஷரோ விஷரோ விஷரோ விஷக் ஐஷக் ஐஷரோ. obedience obedience to God, obedience to husband. ஹஸ்பண்ட் ஏசினார் நான் சொல்றேன், நேரடியாக பொருள் கொள்ளலாம். ஒபீடியண்டா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுதுதான் அலங்கரிக்கப்படுவீர்கள். என்ன அலங்காரம்? பெரிய நகை நட்டெல்லாம் போட்டு அலங்காரமா? லட்சக்கணக்குல கோடி கணக்குல ட்ரெஸ் போட்டு அலங்காரமா? அழிந்து போகும். திருடன் கண்ணமிட்டு திருடுவானதை அழியாத அலங்கரிப்பை பெற்றுக்கொள்ள. இதெல்லாம் அழிந்து போகும்னு சொல்றாரு ஆண்டவர். அதைத்தான் நான் சொல்றேன், திட்டுறேன்னு நினைக்காதீங்க. அப்படி அல்ல, அப்படி அல்ல, நோக்கம் அது அல்ல. அழியாத அலங்கரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுவேன். நான் அல்ல, என் தகப்பன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்வதிலே நான் வைராக்கியமாயிருக்கிறேன். 6வது வசனம் பாருங்க. அந்தப்படியே சாராள் அபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தார். சாராளை குறித்து இங்க சொல்லுகிறார். வேறொரு வழியா ஆண்டவர் பேசின காரியங்கள் இது. அபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தார். இப்ப நமக்கு ஆண்டவர் யாருக்கு? ஏசுனார். அப்ப ஏசுனாரு நம்ம மயிலாட்னா கூப்பிடும். ஆண்டவர் தானே, ஆண்டவர் தானே. மயிலாட், இங்கிலீஷ்ல மயிலாட்னு இருக்கு. சாரால் அபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லு. இப்ப நாம, நமக்கு மணவாளன் யாருன்னு ஏசுனாரு. இயேசு கிறிஸ்துவ நம்ம மயிலாட்னா கூப்பிடும். அவர் ஆண்டவர் தான். பிசிக்கலாவும் பொருள் கொள்ளலாம்.
இங்க தாய்மறையால் கூட்டிருப்பாங்க கட்டாயமா. இட் இஸ் நாட் ரிட்டன் அந்த பைபிள். கட்டாயமா கூப்பிட்டு, ஏன்னா அவங்களுக்கு அந்த பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாம் தெரியும் வரும் கூப்பிட்டுப்பாங்க. அது ஏதாவது எவிடன்ஸ் எனக்கு கிடைக்கல. பட் ஆவிக்குள்ளாக நான் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு தாய் தான் மரியா. எப்படி சாரால் கூப்பிட்டார்களோ அபிரகாமை மை லார்ட், என் ஆண்டவன் என்று சொன்னார்களோ, அது போல தாய் மரியாள் யோசேப்பை மை லார்ட், ஆண்டவன் என்று சொல்லியிருப்பார். லேஷரோ விஷரோ 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 விஷக்ரை எவிடன்ஸ் கிடைச்சா சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் எவிடன்ஸுக்காக நான் காத்திருக்கேன். நான் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொல்லித்தரார், பட் எவிடன்ஸ் எனக்கு கிடைக்கல. எல்லாம் பைபிள்ல இருந்தா எவிடன்ஸ் பிடிச்சிருவேன் நானு. பைபிள் இல்லாத காரியங்களை நான் அது பிடிக்க முடிய மாட்டேன். கொஞ்சம் சிரமம் தான் படுறாங்க. பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்லை. பிளேஷரோ பிஷரோ 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 பிஷர். இங்க பாருங்க, அடுத்த ஒரு காரியம் பாருங்க. நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளையாயிருப்பீர்கள் அப்படின்றார். கவனிங்க, நன்மை செய்து, இப்பதான் நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், கவனிச்சிருக்கேன். நன்மை செய்து தீங்கு அனுபவித்தால் நல்லது, தீமை செய்து பாடு அனுபவிச்சா என்ன, அதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நன்மை செய்து பாடு அனுபவிக்கணும்னு சொல்லி இங்க பாரு, நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளையா இருப்ப. யாருக்கு? சாராளுக்கு பிள்ளையா இருப்பீர்கள்னு பேதுரு வழியா ஆண்டவர் சொன்ன காரியம். நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் இருந்தவர்கள் தான் சாராள். எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க சொல்லித்தரேன். சாராள் ரெண்டு விஷயத்துல அவங்க, ஒரு ரெண்டு இடத்துல அவங்க வந்துட்டு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில போய் மாட்டுவாங்க. அது அபிரகாம் தான். அபிரகாமால ஒண்ணு வந்துட்டு எகிப்து தேசத்துக்கு போகும் பொழுது அங்க சகோதரின்னு சொல்லி, சகோதரின்னு சொல்லிடுவாரு அவரு. நீனும் அப்படி சொல்லிடு, ஏன்னா என்னைய கொன்னுடுவாங்க அப்படின்னு அவரு பயப்படுறாரு. உயிருக்கு அவரு பயப்படுறாரு, அபிரகாம் பயப்படுறாரு. ஆனா இந்த அம்மா பயந்துச்சான்னா பயப்படல. யாரு? சாரா. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 10ல இருந்து 18 முடிய போய் படிச்சு பாருங்க. எகிப்து தேசத்துக்கு கூடிய பஞ்சம் உண்டாகும் போது எகிப்து தேசத்தான் போறாங்க. அபிரகாமும் சாராலும் போறாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் அழகுள்ள ஸ்திரீ, அதனால வேண்டி கொன்னு போடுவாங்களே என்னைய அப்படின்னு சொல்லிட்டு அபிரகாம் பயப்படுறாப்படி. அதனால சகோதரி என்று சொல் அப்படின்னு சொல்றாரு. 15வது வசனம் பாருங்க. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். எங்க கொண்டு போகப்படுறாங்கன்னா அரண்மனைக்கே கொண்டு போகப்படுறாங்க. அப்ப பாருங்க, இந்த அரண்மனைக்கே கொண்டு போகப்பட்டாலும் அவர்கள் பயப்படாது இருந்தார்கள் என்றுதான் நான் ஆவிக்குள்ளாக தகப்பன் சொல்லி கொடுத்தேன். ஆமென். அரண்மனைக்கே கொண்டு போகப்பட்டாலும் எதற்கும் பயப்படாமல் என் தகப்பன் இருக்கிறார், என்னை காப்பாற்றுவார் என்று. என் தகப்பன் உயிரோடு இருக்கிற தேவன் என்னை காப்பாற்றுவார், எதற்கும் பயப்படல. பரிசுத்தமாய் வாழ்ந்த தாயும் அவர்கள். சாராள். அங்கே நான் ஆவிக்குள்ளாக பார்த்த காரியத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தாய் மரியாள் அப்படி அந்த சாராளோடு இருந்ததை நான் பார்த்து மெய்சிலிர்த்து போனேன். அப்படி பலன் கொண்டு இருந்ததை நான் பார்த்தேன். லேஷரோ விஷரோ ஆவிக்குள்ளாக லெவி விஷரோ விஷரோ விஷக்ரா லேஷக்ரா ஈஸ்வரோ விஷக்ரா என்றும் இருக்கிறவர்கள் தாய்மறை. எப்படி ஏசுனார சொல்றோம் இல்லையா?
அது போலதான் அவங்க ஏதோ இவங்க முன்னாடிதான் இருந்தாங்க, அவங்க வாழ்ந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்படி அல்ல, பழைய ஏற்பாட்டிலும் இருந்தார்கள், சாராளோடு இருந்தார்கள். தொட்ட முடியுமா? தகப்பனை அப்படி ஏக்கத்தோடு அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்களிடத்திருந்த ஆவி எப்படிப்பட்டது? அதுதான் தாய் மரியாளுடைய ஆவி. பரிசுத்தமான ஆவி. லேஷரோ விஷரோ விஷக் ரைஷக் ரசரசரா. எதற்கும் பயப்படல. என்ன பண்ணுவேன்? தொற்றுயா நீ அப்படின்னு. அபிரகாம் ஆனால் பகிர்ந்தார், கொட்டுடு வாங்கினோம், இன்னும் பயப்படல. பாருங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க, 17 பாருங்க. அபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம், சாராயின் நிமித்தம், முதல்ல சாராயின் தான் பேரு, அதுக்கப்புறம் தான் சாராள்னு மாத்துறாரு என்றவர் தான். கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். கூட முடியாது. எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு தெரியும் அவருக்கு. தொட்ட பரிசுத்தவதிய தொட்டா என்ன ஆகும் தெரியுமா? தொட முடியுமா? தொடுறதுக்கு முன்னாடி அங்க வாதம் வந்துருச்சு. அவன் வீட்டாரையும் பார்வோனையும், பார்வோனையும் சேர்த்துதான் மகாவாதையால், கிரேட் பிளேகா, இங்கிலீஷ்ல போய் படிச்சுக்கோ. பார்வோனையும் அவன் வீட்டாரையும் சேர்த்துதான் வாதி நோயை உண்டு பண்ணி விட்டுறாரு. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா அப்படிதான். பரிசுத்தமாய் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால், எவனாவது பாவம் செய்வதற்கு உங்களை இழுக்கிறான் வைய, எழுத்துன்னு இல்லை, அப்படியே தொட்டான்னு வச்சுக்க, மகவாதையினால் வாதித்து ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவார். நான் சொல்லப்பா, வேதம் அப்படி சொல்லுகிறோம். பரிசுத்தமா இருக்கணும், எதற்கும் பயப்படக்கூடாது. ஐயோ பாவத்துல வந்து நம்மால் நீ எப்படி வந்திருக்காங்க பாரு சாரா, அதுதான் சொல்றேன். அப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனாலதான் வாதிக்க முடிந்தது. அவர்களுடைய இருதயத்தில் சிறிதளவேனும் தகப்பனுக்கு விரோதமான எண்ணம் இல்லை. யோசேப்ட பாக்குறோம் இல்லையா? யோசேப்னா பழைய ஏற்பாட்டு யோசேப். தகப்பனுடைய ஆவி அப்படி இருந்ததுனால அவர் சொல்றாரு, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி எப்படி செய்ய முடியும்? அப்படிப்பட்ட கடவுளுடைய ஆவி, தாய் மரியாளுடைய ஆவி இருந்தா அப்படிதான் சொல்ல முடியும், தொட முடியாதாங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன். இது எகிப்து பார்வோனுக்கு அப்படி ஆண்டவர் செய்தார். இன்னொரு உதாரணம் ஆதியாகம 20, ஆதியாகம 20 அதுல கேராருடைய ராஜா, கேராருடைய ராஜா அபிமெலக், அபிமெலக். இங்கேயும் அதே நிகழ்வு தான் நடக்குது. 2வது வசனம் பாருங்களேன். அங்கே அபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதுனாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். அபிமெலக்கு ராஜா இல்ல, போய்தானே ஆகணும். ஆமாங்க. இங்கேயும் அதே கதை தான். பயப்படல, சாரால் பயப்படவில்லை. பரிசுத்த வாழ்வு வாழணும்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளவரை நோக்கி கூக்குரல் இட்டுக்கிட்டே இருந்தார். அடுத்த வசனம், தேவன் இரவிலே அபிமெலக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். அபிரகாமின் நிமித்தம் நீ செத்தாய்ன்னு சொல்லல, ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தடா நீ. அங்கேயும் எகிப்து பார்வோன்ட்டையும் அப்படிதான் சொல்றார், ஸ்திரீயின் நிமித்தம் உனக்கு வாதை, நீ அழைத்தவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா அப்படின்னு. அப்படிதான், நீ பரிசுத்தம் வாழ்ந்து உன்னை தொற்றுவாங்களா, செத்துருவ.
மிரட்டுவார் ஆண்டவர். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். அப்படிதான் மிரட்டுவார். நீ பரிசுத்தமா வாழ்ந்து பாரு, அங்க மிரட்டுவார் ஆண்டவர். யாக்கோபு எனக்கு ஞாபகம் இருக்கு. யாக்கோபின் நிமித்தம் அவனுடைய மாமனாட்ட ஆண்டவர், நீ நன்மை மாத்திரம் தான் பேசணும் அப்படின்னு எச்சரிப்பார். பரிசுத்தமா வாழ்ந்து பாருங்களேன், எச்சரிப்பார். அவர்களிடத்தில் கனவுகள் வழியாக பேசி எச்சரிப்பட, அவன் என் மகன், அவள் என்னுடையவள் சொல்லுவார் ஆண்டவர், சொல்லுவார். எனக்கு தான் சொந்தம், நீ எடுக்கலான்னு பாக்குறியா, அது வெளுத்துருவாண்டான்றார். செத்து வருவேன், செத்துருவாடான்றார். அப்படிப்பட்ட வைராக்கியம் உடையவர். எதற்கும் பயப்படக்கூடாது. பேய் வந்துட்டா, ஆமா பேய் வந்துருச்சு, ஏன் பயப்படுற, எல்லாம் பயப்படாத. நான் கேக்குறேன், ஏசுனார சிலுவையில இறங்கும்போது யார் அறிஞ்சான்னு? மனுஷன் அறிஞ்சா? அவர் என்ன பயந்துகிட்டா இருந்தாரு மரணத்தை குறிச்சு? சாத்தான் அப்படிப்பட்ட காரியத்தை இப்போ மக்களை வைத்து பண்றான். அதெல்லாம் எதுக்கும் பயப்படல அவர். அட்ரான்ட்டு போயிட்டாரு. பயப்படக்கூடாது. இப்ப காட்சியில பார்த்தா என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? பேசினாரு சிலுவையில இறங்கும்போது யாரா இருந்து சாத்தான் பேசினார் சரியில்லைன்னு சொல்லிருக்க முடியுமா? ஒரு சில பேர் அப்படி இருக்கிறாங்க. ஐயோ தகப்பு. எச்சரிக்கையா இரு, எச்சரிக்கையா இரு, எச்சரிக்கையா இரு. லேஷரோ விஷரோ விஷக்ர, எந்த ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் இருங்கள் என்றே சொல்லுகிறார். வாங்க, தாயை குறித்து சொல்லணும் இல்லையா? சாராளை குறித்து சொன்ன. அப்படி இல்ல, நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா சாராளுடைய பிள்ளையா இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? எந்த ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்கள், ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். நான் சொல்லுகிறேன், நான் அல்ல, எங்கள் தகப்பன் சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்கள் அண்ணா, தாய் மரியாளுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அமேன், அமேன் சொல்லுங்க. நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் நீங்கள் பயப்படாது இருந்தீர்கள் ஆனால் தாய் மரியாளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். அண்டர்லைன் த வேர்ட். தகப்பன் சொன்னதை அப்படியே சொல்லுகிறேன். தாய் மரியாளுடைய பிள்ளையா இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? நன்மை செய்யுங்க, ஒரு ஆபத்துக்கும் பயப்படாம இருக்க. சும்மா பயந்து பயந்துகிட்டு இருந்தோம்னா ஊழியமே பண்ண முடியாது. நீங்க மரணத்தை குறித்து நான் பேசினேன் உங்களுக்கு, நானும் இல்ல தகப்பன் பேசினேன். சும்மா பேசி பயந்து பயந்துகிட்டேன். எதுக்கு பயப்படுறீங்க தெரியும். அது வந்துடும், இது வந்துடும், ஏன்னா வந்தா என்ன? பாவம் செய்யாம இருங்க, பரிசுத்த வாழ்வு வாழணும்னு நினைங்க போதும். ஏன்னா ஒரு தடவை கனவுல நான் ஒரு சாட்சியா கூட சொல்லல, பெருமைக்காக சொல்றேன்னு நினைச்சுடாதீங்க. ஒண்ணு ஏதாவது சொன்னோம்னா அது வேற பஞ்சாயத்து. சாட்சியா நிற்கிறேன், தகப்பனுக்கு சாட்சியை வாழ விரும்புகிறேன். கனவுல ஒரு சாத்தான் எனக்கு கழுத்தோட வச்சு மீச்சான், கழுத்தோட. இவனை முடிச்சப்ப கதை முடிஞ்சிடான். இவன் தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். எவ்வளவு கோபம் பத்தி அவனுக்கு. என்ன மீறி அப்ப சும்மா விடுவார உன்னைய? கொன்னே விடுவாரு. அதெல்லாம் பயப்பட மாட்டேன். நம்ம என் தகப்பன் தைரியத்தை கொடுத்திருக்கிறார், பயமில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். பயமில்லாமல் நடந்து போவேன். கனவுல அப்படி பயமுறுத்துறாங்க, உனக்கு ஒண்ணு கொல்லு, கொல்லு பாப்போம், பொண்ணா திரும்ப வருவேன். நன்றி. சரி, முக்கியமான அது காரியம் சொல்லணும்ல. தாய் எப்படிப்பட்டிருந்தாங்க, சாராளை குறித்து பார்த்தோம்ல. தாய்
தாய் மரியாதைக்கு இருக்கு பாரு. எந்த ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் இருந்தவர். அதெல்லாம் எதுக்கும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. பயந்தாங்களோ? ஆஹ், கவனிங்க. ரெவலேஷன் சாப்டர் 12 நீங்க படிச்சு பார்த்திருப்பீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12 படிச்சு பார்த்திருப்பீங்க. அதுல 4வது வசனம் பாருங்களேன். பாருங்க. இந்த வலு சர்ப்பம் யாருக்கு முன்னால நிக்குதுன்னா, தாய் மரியாளுக்கு முன்னாடி நிக்குது. என்ன நின்று போகுது? என்ன பண்ணுவ நீ? பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு வலு சர்ப்பம் யாருக்கு முன்னாடி நின்னுச்சு? மரியாளுக்கு முன்னாடி தான் நின்னுச்சு. அந்த பிள்ளை வந்து பேசினார் இல்லையா? அப்ப இந்த பிள்ளையை பெற்றெடுக்க போற தாய் யாரு? தாய் மரியாள் தான். அப்ப யாருக்கு முன்னாடி இந்த வலு சர்ப்பம் நின்னுச்சு? மரியாளுக்கு முன்னாடி நின்னது. பயந்தாங்களா? ஐயோ ஐயோ சர்ப்பம் வந்து நிக்குது, வலு சர்ப்பம் நிக்குது. வலு சர்ப்பம், வலு சர்ப்பம்ன்றார் ஆண்டவர். டிராகன். அதெல்லாம் பயப்படும். அதுக்கு எதுக்காக சொல்றேன்னா, இது சொல்லணும்னு சொல்ற ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதெல்லாம் பயப்படல, தாயெல்லாம் பயப்படலாம். நின்னா நிக்கட்டும், தைரியமா இருந்தார். நன்மை செய்தார்கள். அவர்கள் வழியாகத்தான் தகப்பன் வராரு இல்லையா? அப்ப நன்மை ஒரு காரியம் செய்கிறார்கள். அப்ப அந்த காரியத்துக்கு அப்ப போய் நீ எதிர்த்துனா நிப்பேன். நிக்கட்டும். நிக்கிட்டு என்ன பண்ண முடியும் அவனால? ஒண்ணும் பண்ண. இங்க பாருங்க, அடுத்து பாருங்க. 13வது வசனம் பாருங்க. வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படும். துன்பமும் வரும். அதுக்காக சொல்றேன். இப்ப தாய் மரியாதை இங்க பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு பாருங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, சேட்டை பாருங்க சாத்தான. தாய் மரியாதை துன்பப்படுத்தி இருக்கிறார். அப்பவும் அவங்க பயப்படல. பயப்பட விலகி போறாங்க. பேசினாரு, அப்படி ஒரு சில இடங்கள்ல விலகி போறாரு. வந்துட்டு இந்த உலகத்தின் அதிபதி வரான், அவன் என்னிடத்தில் ஒன்றுமில்லை, வாங்க விட விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி, ஒரு சில கட்டங்கள்ல விலகி போகணும். ஒரு சில நேரங்கள்ல எதிர்த்து நிக்கலாம். ஒண்ணும் பயப்படணும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்காக சொல்றேன். கனவுல சாத்தான் வந்துட்டான், அங்க வந்துட்டாங்க. பாவம் செய்யாதீங்க. பாவம் செஞ்சு வர்றதெல்லாம் இருக்கு என்ன? பாவம் செஞ்சீங்கன்னா பயப்படுவீங்க. ஏன்னா அன்றைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே அப்பதான் பயமே அவங்களுக்கு வருது. அதுக்கு முன்னாடி கிடையாது. பாவம் செஞ்சா பயம் வந்துடும். பாவம் செய்யாமல் இருந்தால் பயம் வராது. பரிசுத்தமாய் வாழுங்கள், பயம் வராது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான் சொல்றேன். 17 பாருங்க. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, கோபம் தான் கொள்ள முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அஹ் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களோட யுத்தம் பண்ண போயிடுச்சு. அதெல்லாம் யுத்தம் பண்ண வருவாங்க, பயப்படாதீங்கன்றதுதான் இதெல்லாம் சொல்லணும். நன்மை செய்யுங்க, எந்த ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது. அப்ப தாய் மரியாளுடைய சந்ததியா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் தான் மனவாட்டி ஆக முடியும். சும்மா நினைக்கிறீங்களா? இயேசுநாதருக்கு மனவாட்டி ஆயிரலாமா? அப்படி நீக்கணும். தாய் மரியாளுடைய ஆவி உங்களிடத்தில் நிறைவாக இருந்தால் மனவாட்டியாய் மாற்றுவதற்கு அவர்கள் விருப்பமா இருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுங்க, மனவாட்டியை மாற்று. யாருக்கு உரியதோ அதை செய்தே முடிப்பார்கள். முடிப்பாங்க. கட்டாயம் செய்து. கட்டாயம் செய்து முடிப்பாங்க. அதுலெல்லாம் சந்தேகமே இல்லை. விஷலத்து நிக்கிற பொறுத்து, விஷலத்து நிக்கிற பொறுத்து சக்கரம் பாருங்க, கவனிங்க, நல்லா கவனிங்க. பாவம் செய்யாதீங்க. மீண்டும் மீண்டுமாய் சொல்லுங்க, பாவம் செய்யாதிருங்க. எதுக்கு திரும்ப நீங்க கோவப்படணும்? கோபம் எப்ப படணும்ன்றத சொல்றேன். யார் மேல கோவப்படணும்ன்றதையும் சொல்றேன். பொண்ணை எல்லார் மேலயும் கோவப்படுறாது. நீ பாட்டுக்கு அது சிக்கலாய் பஞ்சாயத்து.
இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தான் பாத்தியா? தாய் மரியாளை துன்பப்படுத்தினான் பாத்தியா? டிராகன், மனுஷன், சாத்தான். அவனை அவன் மேல கோவப்படுங்க, நான் வேணான்னு சொல்லு. கோபப்படணும், படணும். என் தாயே நீ துன்பப்படுத்தினியடா, என் தகப்பனையே நீ வந்துட்டு சிலுவையில் அரைஞ்சியா, உன்னை வெளுவெளுன்னு வெளுக்க போறேன் பாடுறா அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்துல பாவம் செய்யாம நீங்க பரிசுத்தமா தாழ்ச்சியோட இருங்க, அதெல்லாம் உங்களுக்கு பக்கத்திலே வர மாட்டான். அப்படியே துன்பப்படுத்தினாலும் பயப்படாம இருங்க, அப்படியே நெருங்கி வந்தாலும் பயப்படாம இருங்க, தாய் மரியாதை போல. அமேன், அமேன் சொன்னோம். விஷரத்து நிக்கிற பொறுத்து இவை யாவும் தாய் மரியாளுடைய கேரக்டர் தான். பொயட் ஸ்பிரிட், அமைதியுள்ள ஆவி, சாந்த குணம், நன்மை செய்து எந்த ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருத்தல், கீழ்ப்படிதல், தேவனையே நம்பி இருத்தல், இவையாவும் தாய் மரியாளத்தில் உண்டு. தாய் மரியாதை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள், இவையாவும் உங்களுக்கு தருவார்கள். அமேன். இப்ப கேளுங்க, வாங்க ஜெபிச்சு முடிச்சிடலாம். அமேன். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களே துதிக்கிறோம். இதெல்லாம் சும்மா அப்படியே சொல்லிட்டு அப்படியே போறதுக்கு அல்ல. காதுள்ளவன் கேட்க கடவன், இருதயத்தை திறந்து இதையெல்லாம் யாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அதன்படி இயேசு கிறிஸ்துவுக்காக வாழுங்கள். தாய் மரியாதை போல வாழுங்கள். ஒவ்வொருத்தரிடத்திலும் தாய் மரியாள் உறைவிடமாயிருக்க, தகப்பன் இயேசு கிறிஸ்து உறைவிடமாய் வாழட்டும். எல்லாம் உள்ளவர் உங்களோடு கூட இணைந்து இருக்கட்டும். பரிசுத்தாவியானவர் இருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென்.